அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தொடர்ந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் அட்டன்ட்டு, வாட்ச்மேன், மசால்ச்சி, நைட் வாட்ச்மேன் இந்த போஸ்ட்டுக்கான செலக்ஷன் லிஸ்ட் இப்போ வெளியிட்டுட்டாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வர அந்த ஜூலை மாதம் 14ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்குங்க. அதுக்கு செலக்ஷன் லிஸ்ட் கூடிய விரைவில் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க தேதி வெளியிட்டிருந்தப்போ. இப்போ அதற்கான லிஸ்ட் வெளியிட்டுட்டாங்க. இப்போ நீங்கள் அந்த வெளியிட்ட அந்த லிஸ்ட் அந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த ஜோனல் வைஸ் உங்களுக்கு மண்டல வாரியாக வெளியிட்டிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சென்னை, சேலம், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், மதுரை, திருவாரூர், விழுப்புரம், திருச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இதில் எந்தெந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணீங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு சில மாவட்டங்கள் இப்போ சென்னையை கிளிக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ சென்னைனாக்க சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு சென்னை ஜோனல் இருக்கும். ஓகேங்களா. அது மாதிரி உங்களுக்கான ஜோனல் என்னங்கிறது பார்த்து அதில் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய செலெக்ஷன் லிஸ்ட்டை தெரிஞ்சுக்கலாம். ஜோனல் தெரியலைன்னா இப்போ நான் ஒரு டைம் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ சென்னையில் நீங்கள் உங்களுக்கு ஜோனல் வருது அப்படின்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூருக்கு அப்ளை பண்ணவங்க சென்னையில் வருவீங்க. கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி, திருப்பூருக்கு அப்ளை பண்ணவங்க கோயம்புத்தூரில் வருவீங்க. திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, விருதுநகருக்கு அப்ளை பண்ணவங்க மதுரையில் வருவீங்க. தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம் சேலமில் வருவீங்க. அரியலூர், கரூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளிக்கு அப்ளை பண்ணவங்க திருச்சிராப்பள்ளியில் வருவீங்க. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலிக்கு அப்ளை பண்ணவங்க திருநெல்வேலியில் வருவீங்க. நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூருக்கு அப்ளை பண்ணவங்க திருவாரூரில் வருவீங்க. கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் இதுக்கு அப்ளை பண்ணவங்க விழுப்புரமுக்கு வருவீங்க. இப்போ நான் சொன்ன அடிப்படையில் நீங்கள் ரிசல்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு உங்கள் ஜோனலில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் சென்னை கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் நம்பர், பதிவு எண், பெயர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பதிவு எண் எதில் இருக்கும் அப்படின்னா உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்கும். உங்கள் பெயர் இருக்கானும் பார்த்துக்கோங்க. லிஸ்ட் வைஸு உங்களுக்கு யார் யார் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. இவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க 14ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது இல்லையா. இப்போ 14ஆம் தேதிக்கு யார் யார் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பாருங்கள் 15ஆம் தேதின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. இவங்க இதுக்கு இந்த 15ஆம் தேதிக்கு போக வேண்டியவங்க இதுக்கு கீழே வர்றவங்க அதுக்கு 15ஆம் தேதிக்கு போக போகிறவங்க அடுத்து 16ஆம் தேதி இப்படி டேட் வைஸ். இப்போ நீங்கள் உங்கள் பிடிஎஃப் உங்கள் மண்டலத்துக்கான பிடிஎஃப் ஓப்பன் பண்ணும்போது டேட் வைஸ் அவங்க லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஓவரால் லிஸ்ட்டில் அவங்க நேம் இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு எந்த டேட்டுக்கு கீழே உங்கள் லிஸ்ட் இருக்கோ அன்றைக்கி தான் நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு போகணும். ஓகேங்களா. இன்னொன்று வெரிஃபிகேஷனுக்கு எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. டைம் அந்த டேட்டோட இருக்குது. 9 மணிக்கு போகிற மாதிரி இருக்குது. அந்த சரிபார்க்கும் இடம் எங்கே அப்படிங்கிறத அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு மேலேயே பிடிஎஃப்பில் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. லொக்கேஷனை இப்போ நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் டாப்லேயே எந்த இடத்துல வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்புறம் டேட் வைஸ், நேரம் வைஸ் செலக்ட் ஆனவங்க லிஸ்ட்டு அந்த டேட்டுக்கு போயிட்டு நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். எல்லா மாவட்டத்துக்குமே ரிசல்ட் வந்துடுச்சு. கண்டிப்பாக அதை பாருங்கள். செலக்ட் ஆனவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். செலக்ட் ஆன அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய கட் ஆஃப் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, செலக்ட் ஆகியிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற மாவட்டத்தில் உள்ளவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.